இந்த முள்ளங்கி தண்டை வச்சு ஒரு சூப்பராக ஒரு சாம்பார் வைக்கலாம். சூப்பரான ஒரு அருமையான ஹெல்த்தியான ஒரு சாம்பார் செய்யலாம். முள்ளங்கியில் உள்ள தண்டை எல்லாத்தையும் எடுத்து இதை நல்லா வாஷ் பண்ணிக்கிங்க. வாஷ் பண்ணி இதெல்லாம் பொடி பொடியாக கட் பண்ணிக்கிங்க. இந்த முள்ளங்கினுடைய தண்டை நல்லா பொடி பொடியாக இதை போல் கட் பண்ணி வச்சுக்கிங்க. குக்கரில் ஒரு 2 தக்காளி, பூண்டு, துவரம் பருப்பு, அது கூட இந்த முள்ளங்கி தண்டை ஆட் பண்ணிக்கிங்க. அது கூட கல் உப்பு கொஞ்சம், மஞ்சத்தூள், அது கூட ஒரு 3 பச்சை மிளகாய், அது கூட போதுமான தண்ணி ஊற்றி இதை ஒரு நல்லா விசில் விட்டு குக் பண்ணிக்கிங்க. குக்கரில் பருப்பு வந்ததும் அது கூட கொஞ்சம் சீரகம், ஹோம்மேடு மசாலாத்தூள், அது கூட கொஞ்சம் முழு மிளகு, பெருங்காயம், லைட்டாக இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு அது கூட கொஞ்சம் போது வாட்டர் சேர்த்துக்குங்க. ஒரு 5 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணுங்க. நல்லா இது கொதிக்கட்டும். இப்போது குழம்பு நல்லா கொதிச்சு சுண்டிடுச்சு. லைட்டாக ஆயில் ஆட் பண்ணி அது கூட கடுகு, வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, இதை போட்டு நல்லா வதக்கிக்கிங்க. இப்போ நல்லா வதங்கணும். ஏற்கனவே கொதித்த சாம்பாரை ஆட் பண்ணிக்கிங்க. சூப்பராக முள்ளங்கி தண்டு சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. நல்லா ஹெல்த்தியாக இருக்கும்.